ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரீடர் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டோட சொல்யூஷன் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிரீடர் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மில் நடக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபார்மில் நடக்கிற டெய்லி எக் கலெக்ஷன், மார்டாலிட்டி, அதே மாதிரி ஃபீடு கன்சப்ஷன், டெய்லியும் அதுக்கப்புறம் எக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபீட் லோட் பண்ணுறது, மெடிக்கேஷன் பண்ணுறது, பாடி வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஸ் ஒரு ஹவுஸ் டு ஒரு ஹவுஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அதை பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஸ் குவான்டிட்டி ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பேர்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு டேலி பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து ஃபைனலாக இந்த பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்ச் அவுட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஸ் கிரேடிங்கே வரும். இந்த போர்ட்ஸ் கிரேடிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ போர்ட்ஸ் சாம்பிளிங் எடுத்துருக்கோம், சாம்பிளிங்கோட பர்சன்டேஜ்னா அதேமாதிரி எத்தனை கிரேடு பிரிச்சிருக்கோம் மேல் அண்ட் ஃபீமேலில், இந்த மாதிரி நம்ம பாடி வெயிட் எடுத்து எத்தனை கிரேடில் எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபீடு ப்ரோக்ராம் வந்து எந்தெந்த வீக்கில் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம், ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஃபீடு ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம், எத்தனை டைம் பாடி வெயிட் எடுத்து அந்த யூனிஃபார்மிட்டி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெய்லி டேட்டாவை வந்து உங்களோட ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களோட டெய்லியும் வைக்கிற எக்கு கலெக்ஷன் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீடுக்கு எவ்வளோ சாப்பிடணும், ஆக்சுவலாக எவ்வளோ சாப்பிட்ருக்கு, அதே மாதிரி எக்கு எவ்வளோ வரணும், எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே உங்களோட டெய்லி டே புக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேட்ச் ரிப்போர்ட்டில் இந்த பேட்ச் வந்ததுலேருந்து இது வரைக்கும் டோட்டலாக மார்டாலிட்டி எவ்வளோ மேல் அண்ட் ஃபீமேல், அதே மாதிரி ஃபீட் எவ்வளோ சாப்பிட்ருக்கு, பாடி வெயிட் நம்ம எத்தனை டைம் எடுத்துருக்கோம், எக்கு டைப் வைஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, எல்லாமே நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டில் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், நம்ம ஒரு பொருள் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கோம், அதுக்கு ரேட் என்ன, எவ்வளோ, அதை வாங்கிட்டு போய் எங்கே கொடுத்துருக்கோம், அதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும், எத்தனை பில் வைஸ் பெண்டிங் இருக்குது, அந்த சப்ளை செயினுங்கிற மேனேஜ்மெண்ட் ஃப்ளோவே பண்ணிக்கலாம். ஆப்டிமைஸ்டு ஃபீடு ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த ஏஜில் எவ்வளோ ஃபீடு சாப்பிடணும், அது என்ன ஃபீடு சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். மெடிக்கேஷன் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பேட்ச் வைஸ் P&L எடுத்து இந்த பேட்சுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்கம் வந்துருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாக் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளாகோடு நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட 2 ப்ரொஃபைல் ரெண்டு சம்மர் இருக்குன்னா அந்த 2 ப்ரொஃபைலுக்கு ஸ்டாண்டர்ட் அப்டேட் பண்ணி அதை எப்படி டேட்டா வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் டிவியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் பேக்கேஜ் போனோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஃபார்மில் நடக்கிற ஆப்ரேஷன், சேல்ஸ், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர்ட்ஸ் கிரேடிங், அது இல்லாமல் ஃபீடு மில், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபீடு காஸ்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அந்த ஃபீடு மில்லில் ப்ரொஃபஷனல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேச்சரி மேனேஜ்மெண்ட் வரும், பேட்ச் வைஸ் P&L பண்ணலாம், கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அடுத்தது வந்து இன்டகிரேஷன் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனலில். ஸோ இப்போ நீங்கள் மேலே இருக்கிற பேக்கேஜில் நீங்கள் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, நம்ம வந்து ஒரு 1-on-1 மீட்டிங்கை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி 1-on-1 மீட்டிங்க்கு நீங்கள் புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பிளான்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளான்ஸில் வந்து ப்ரீடர் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் வரும், பேசிக் பேக்கேஜில் ஆக்சுவல் ரேட்டில் என்ன வரும், ப்ரொஃபஷனல் என்ன வருங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்களோட சேல்ஸ் நம்பர். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா டேரெக்டாக அந்த நம்பருக்கு காலும் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தான், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.